எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். நாராயணியம் பார்த்துட்டு வரோம் டெய்லி. இன்னைக்கு 22வது தசகம், அஜாமிளோபாக்கியானம். பிரபுவான ஹே குருவாயிரப்பா, முன்னொரு காலத்தில் அஜாமிளன் என்றொரு அந்தணன் இருந்தான். அவன் இல்லறத்தை ஏற்று அறவழியில் நின்றான். ஒரு நாள் தன் தந்தையின் சொற்படி சமித்து தர்ப்பம் முதலியவை சேகரிக்க காற்றுக்கு சென்று திரும்புகையில் வெட்கமற்றவர்களும் குடிபோதையில் மயங்கியவளுமான கற்பில்லாத பெண் ஒருத்தியை கண்டான். இயல்பாகவே மன அமைதி படைத்திருந்தும் அம்மங்கையால் உள்ளம் கவரப்பட்டு தனது குல தர்மத்தை விடுத்து அவளோடு கூடி காமசுகம் அனுபவித்தான். வயது முதிர்ந்தும் அறநெறிக்கு புறம்பான செயல்களையே செய்து வந்தான். நாராயணன் என்ற தங்களுடைய பெயரை கொண்ட கடைசி பிள்ளையிடம் மிகவும் ஆசை வைத்திருந்தான். மரண காலம் நெருங்கி வந்தபொழுது அவன் மிக்க பயங்கரமான 3 யமபடர்களை எதிரில் கண்டு மிகவும் பயந்து முற்பிறவியில் செய்த தங்களை பற்றி ஏதோ ஒரு சிறிதளவு ஸ்மரணையின் வாசனா பலத்தினால் நாராயணன் என்கிற பெயருடைய தன் மகனை அழைத்தான். தீய உள்ளம் படைத்தவனாயினும் மரண காலத்தில் உச்சரிக்கப்பட்ட தங்களுடைய பெயரில் உள்ள எழுத்துக்களின் பெருமையால் 4 திருக்கரங்களை உடைய மஞ்சள் பட்டுடுத்திய மனதிற்கிணையவரான தங்களுடைய தூதர்கள் அவன் எதிரில் தோன்றினார்கள். அந்த விஷ்ணு தூதர்கள் அஜாமிளனை பாச கயிற்றினால் கட்டி இழுக்கும் யமபடர்களைக் கண்டு இவனை விட்டுவிடுங்கள் என்று வலியச் சென்று தடுத்தனர். அப்பொழுது தங்கள் பார்ஷதர்கள் தடுக்கப்பட்ட யமதூதர்கள் அஜாமிளன் செய்த பாவங்கள் அனைத்தையும் கூறினார்கள். பிரபுவே, ஸ்ரீ குருவாயூரப்பா, தங்களுடைய பார்ஷதர்கள் அறநெறி கற்றறிந்த பண்டிதர்களே, பாவங்கள் ஒருபுறம் இருக்கட்டும், பாவங்களுக்கு பிராயச்சித்தம் செய்த பின்பும் தண்டனை எப்படி இருக்க முடியும்? உங்களை போன்றவர்களுக்கு பிராயச்சித்த முறை தெரியாமல் இருக்குமா என்ன என்று கேட்டார்கள். வேதங்கள், ஸ்மிருதிகள் இவைகளில் கூறப்பட்ட விரதம் முதலியன பாவத்தை தான் போக்குகின்றன. ஆனால் அவை மனதில் உண்டான வாசனைகளை போக்குவதில்லை. பகவானது வழிபாடோ பாவங்களையும் அதற்கு காரணமான வாசனைகளையும் அழித்து விடுகின்றது என்று பிரபுவே உங்களது பார்ஷதர்கள் கூறினார்கள். ஹே யமதூதர்களே, பயத்தினால் கலங்கிய மனத்தினான அஜாமிளன் பகவான் ஸ்ரீஹரியின் நாமத்தை உச்சரித்தான் என்ற ஒன்றே 1000 கோடி பிறவியில் செய்த பாவங்கள் அனைத்திற்கும் பிராயச்சித்தம் செய்யப்பட்டதாக ஆகிவிட்டது என்று பிரபுவே குருவாயூரப்பா உங்களது பார்ஷதர்கள் கூறினார்கள். நெருப்பு விறகுகளை எரித்தல் போலவும் மருந்து நோய்களை போக்குவதல் போலவும் அறியாது கூறப்படினும் பகவானுடைய நாம திருப்பெயர் ஓதுதல் மனிதர்களுடைய பாவ குவியல்களை எரித்து சாம்பலாக்கி விடுகிறது. அதனுடைய பெருமை அத்தகையது என்று பிரபுவே குருவாயூரப்பா உங்களது பார்ஷதர்கள் கூறினார்கள். இவ்விதம் கேட்ட யமதூதர்கள் விலகி சென்றதும் தங்களுடைய தூதர்களும் மறைந்தார்கள். இந்த அஜாமிளன் சிறிது காலம் தங்களுடைய நாம ஜபத்தை நன்கு செய்து கொண்டிருந்து பிறகு தங்களுடைய பார்ஷதர்களால் தங்கள் பதமான ஸ்ரீ வைகுண்டத்திற்கு அழைத்து செல்லப்பட்டான். தனது பணியாட்கள் திரும்பி வந்து கூறியதை கேட்ட யமன் மிகவும் அஞ்சி தங்களுடைய திருவடி தாமரைக்கு அன்பு பூண்டுள்ளோர் பக்கம் செல்லாதீர்கள் என்று தனது பணியாளர்களை கடுமையாக எச்சரித்தார். அப்படிப்பட்ட குருவாயூரப்பா தேவா, என்னை காத்தருள வேண்டும். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.